பார்டர் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல வருங்க, காய் பச்சை கலர்ல வரும், நல்ல கிரீன் பச்சை வருங்க. மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காய் வந்து கொஞ்சம் பவரா தெரியும். ஒரு டைம் பொறிச்சோம்னா ஒரு 150 கிலோ வருங்க வாரம். 50 ரூபாய்க்கு விற்றுதுன்னா 150 கிலோக்கு வாரம் ஒரு 5000 ரூபா அதில் இருக்கு. இது 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விற்குங்க. சீசனுக்கு ஒரு 40 ரூபாய்க்கு விற்கும், 30 ரூபாய்க்கு விற்கும். நீங்க என்னதான் மேக்கப் பண்ணி கொண்டு போனாலும் என்ன மக்களுக்கு தேவையோ அந்த பொருள் தான் எடுத்துப்பாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இது சீசன் டைம்ல தான் கிடைக்கும். ஆனா நான் சீசன் இல்லாத டைம்ல உற்பத்தி பண்ணி கொண்டு கொடுப்பேன். திடீர்னு அந்த பொருளை பார்த்து சரி அங்க போனா அந்த பொருள் கிடைக்குங்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்ம இயற்கை விவசாயம் போட்டு செடியெல்லாம் போட்டு மடக்கி உழுது நம்ம வெங்காயம் போடலான்னு இருக்கும்போது பக்கத்து தோட்டத்தில் வந்து எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு ஒரு உழவு போட்டு வெங்காயத்தை வாங்கி முடியும், அவருக்கு 70 ரூபாய்க்கு வித்துரு. நாம எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு தான் விற்கும். அப்போ வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீ எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேச்சு வராமல் இருக்கும்னா நம்மளும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் இயற்கைக்கு வந்தால் மட்டுமே இது இயற்கை விவசாயத்தை முழுமையாக பண்ண முடியும். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. சொல்லுங்க, உங்களோட பேரு, உங்களுடைய தோட்டம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்க. நம்மளது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கேஎன் பாளையங்க, பெரும்பள்ளமனைங்கிற பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா கீரை வகையெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ சீசன் கொஞ்சம் மாறுறங்காட்டி நான் வந்து ஃபுல்லாக அவரை போட்டிருக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டு அவரை பார்த்தீங்கன்னா இது கோழி அவரை புதுசுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கூர் வெரைட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். அந்த பக்கம் போட்டிருக்கிறது காட்டவரைங்க. ஓகே, காட்டவரை வந்து பொங்கல் டைம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அது போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதாவது அவரையிலேயே ஒரு 2 வகையான அவரைகள் நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க, 2 வகையான அவரை போட்டிருக்கேன். இதுலேயே வந்து வெள்ளை பூ வந்து வெள்ளை கலரில் வரும். அது வந்து உங்களுக்கு சாதாரண ரகம். இது ஆங்கூர் ரகம் வந்து ரோஸ் கலர், ஒரு வயலட் கலர் மாதிரி. ஆமாம், வயலட் கலர் மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஈல்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்ம எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் காய்ச்சிட்டு நின்றுடும். அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் சீசனுக்கு தகுந்த மாதிரி வேறு விவசாயம் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எல்லாம் வெங்காயம் தான் போடுவேன். அப்புறம் கொஞ்சம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வெங்காயம் ஊன்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வேறு மருந்து விட்டு எல்லாமே பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு நம்ம காட்டு விட்டு வெளியே எடுத்து அந்த வெங்காயத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு 40 ரூபா தான் நம்மளுக்கு அசலுங்க. 40 ரூபாய்க்கு மேலே விற்றா தான் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு லாபம். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அரியருக்கே கிலோவுக்கு 5 ரூபா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பிடிங்க அரிஞ்சு கொடுத்துருவாங்க, அதுக்கு 5 ரூபா. நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு இங்கே காட்டுக்குள்ளே எடுத்தால் தான் 50 ரூபாய்க்கு காட்டுக்குள்ளே எடுக்கிறதெல்லாம் எப்பாவது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் எடுப்பாங்க. நானே கொண்டு விற்றுருவேன். இருந்தாலும் இந்த டைம் வேண்டாம், ஒரு முடிவோடய விட்டுட்டு சரி அவரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் பராமரிப்பு செலவு வந்து இப்போ நான் நம்மகிட்ட பவர் வீடர்லேயே ஓடிட்டுங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி வெள்ளை இதாக வருது, வேர்க்கடி கொஞ்சம் வருதுங்க. அது ஆரம்பத்திலேயே அந்த லேபிள்லேயே கொடுத்துருந்தா இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு இந்த மருந்து கரைச்சி விடணும். ஒரு மருந்து இன்னும் கரைச்சி விட்டுருக்குறேங்க. இது இன்னும் காய்ப்புக்கு வரல இல்லைங்களா? பிஞ்சு வச்சிருச்சுங்க பாருங்க. அந்த செடியில் ஒரு பிஞ்சு தெரியுது பாருங்க. அதில் பாருங்க, இது பாருங்க பிஞ்சு. ஓ, இதுதான் பிஞ்சுங்களா? இங்கே வருங்க. ஓ, இந்த மாதிரி வருது. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி வருங்க. காய் வந்து நல்லா நீளமாக வருங்க. இந்த அளவுக்கு ஓகே, நல்லா பெருசாக நடுவரலோட கொஞ்சம் வளர்த்தியே வருங்க. இது எத்தனை மாதம் பயிருங்கண்ணா? இது வந்து உங்களுக்கு 40 நாளில் பிஞ்சு வச்சிருங்க. ஓகே. நம்மளுக்கு நல்ல விவசாயம் காட்டில் நல்லா சத்து இருந்ததுன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1.5-2 மாதத்துக்கு பறிக்கலாங்க. அதுக்கப்புறம் 5 மாதம் வரைக்கும் பறிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வருங்க. இருந்தாலும் நம்ம மறுபடியும் வேற விவசாயத்தை கம்பேர் பண்ணும்போது அப்புறம் பொறிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா சிப்ப பயிர் தான் போட்டு 10-12 கிலோ தான் பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறம் இதில் ஒரு 10 துண்டு வருதுன்னா நம்ம பொறிக்கும் போது உங்களுக்கு மறுபடியும் அந்த செடி கம்மியாகும் போது 2 துண்டு 1 தான் வரும். அப்போ நம்மளுக்கு ஈல்டுக்கு அதனால நம்ம மறுபடியும் வேற விவசாயத்துக்கு பண்ணிட வேண்டியதான். சீசனுக்கு அந்த மாதிரி மாறிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ இது வந்து பார்க்குறோம், இது காட்டவரைங்க. காட்டவரை இது ஒரு கொடி வரைங்க. இது கொடி அவரை. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பு நல்லா 4 பருப்பு 3 பருப்பு வருங்க. பாருங்க, அதில் பிஞ்சு வச்சிருக்காரு. இது வந்து பிஞ்சுங்க. ஓகே. எதுங்க? இந்த இங்கே இருக்கு பாருங்க. ஓ, இதுதான் பிஞ்சு. இதோட சைஸ் இவ்வளோதாங்க. சரிங்க. ஆனால் காய் அகலம் வரும், நீளம் வராது. ஸோ நீளம்ங்கிறது இவ்வளவு 4 விதை இருக்குங்க. சரி சரிங்க. மேக்ஸிமம் 6 மாதத்து வரைக்கும் இது தாங்குங்க. ஓகே. இது பூ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ. ஸோ இது வந்து கொடி வகையாக வர. ஆமாம், இது வந்து கொடி வகை தாங்க. சரிங்க. கொஞ்சம் இந்த மருந்தடிக்கும் போது ஆளுக்கு பொறிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பொறிக்கணுங்க. ஏன் வந்து கொடி காலில் சுற்றிக்கி அவசரத்துக்கு பொறிக்க முடியாது, மெதுவாக தான் பொறிக்கணும். இது கொஞ்சம் லேட் ஆகுங்க. 1 கிலோ பொறிக்கணும்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. அதாவது ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதைகள் தேவைப்படுங்க? இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை வேணுங்க. 4 கிலோ வேணும். உங்களுக்கு வந்து விதையை நம்ம எவ்வளோ விதை போடுறோமோ அதில் சில விதை வந்து அந்த பூச்சி தாக்குறதுனால இத்து போயிருங்க. ஓகே. மறுபடியும் மறுவதை ஒன்று ஊனையும் முளைக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே விவசாயத்தை திரும்ப பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ வருஷக்கணக்கில் வாழை போடுறோன்னா அது வேறு விஷயங்க. இப்போ 3 மாதத்து வெள்ளாமையிலேயே வெவ்வேறு வெரைட்டியை போட்டு போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மண்ணோட இது வந்து கொஞ்சம். இப்போ இது இந்த செடி இப்போ பார்க்குறீங்கன்னா இப்போ இது 3 மாதம் நான் தை மாதம் தையில் இது முடிஞ்சிடும். சரிங்க.
அப்புறம் நம்ம டியூப் இழுத்து வச்சு போட்டு ரொட்டாட்டு ஓட்டும் போது இந்த 3 மாச பயிர் விளைஞ்சு நம்மளுக்கு கொடுத்த லாபம் இது 2வது இத்து மறுபடியும் அடுத்த வெள்ளாமைக்கு குப்பையாகுங்க. கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு வந்து 2 in 1 நம்மளுக்கு வருமானம் வருது. இந்த அவரை செடி வந்து நல்லா கூலிங். ஓகே. அப்புறம் இது அப்படியே மடக்கி போட்டுட்டு நம்ம என்ன விவசாயம் பண்றோமோ பண்ணலாம். கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் குப்பை போட்டு தான் போடணும். இது குப்பையும் ஆயிக்குது. நம்மளுக்கு வந்து செடி நிழல் கட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த விதைகள் வெளியிருந்து வர்ற அந்த பில்லு விதைகள் வந்து இலை மேல் விழுந்து உங்களுக்கு முளைப்பு திறன் கெட்டு போயிடும். ஏன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு சூரிய வெளிச்சம் எல்லாமே இது கவர் ஆயிடும். கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு களை வந்து அடுத்த விவசாயத்துக்கு களை வர்றது கொஞ்சம் கம்மியாகும். மேக்சிமம் வர்றதுன்னா இந்த பசுலி தான் வந்துட்டு இருக்குதுங்க. அதுதான் கட்டுப்படுத்த முடியாது. அதனால இது மடிக்க உழவுக்கு இது ஒரு நல்ல உரம். அதுக்காக வந்து இதையுமே யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 6 வருஷத்துல ஒரு 2 டைம் எல்லா காட்டிலையும் அவரை போட்டுருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய்க்கு போகுங்க. சரி. இந்த காய் சீசனுக்கு வந்து 100-120 வரைக்கும் போகும். இங்கே வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கோபி மார்க்கெட்டு, சத்தி, எங்க வேணாலும் கொண்டு போவாங்க. இல்லைனாலும் நம்மளது ஆட்டோ இருக்குது, எடுத்து போட்டு நோம்பிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சுற்றிட்டு வரலாங்க. ஃபீல்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல நல்ல இதா இருந்ததுன்னா உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த அவரையில ஒரு டைம் பொறிச்சோம்னா ஒரு 10க்கு ஒரு 100 ஒரு 150 கிலோ வருங்க வாரம். அப்படி பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய்க்கு விற்றுதுன்னா 150 கிலோக்கு வாரம் ஒரு 5000 ரூபா அதில் இருக்கு. இது 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விற்குங்க. சீசனுக்கு ஒரு 40 ரூபாய்க்கு விற்கும், 30 ரூபாய்க்கு விற்கி. இது எப்படின்னா உங்களுக்கு இது வந்து பொறிக்கிறது கொஞ்சம் லேட்டு. ஆனால் இது கொஞ்சம் தூரம் பொறிச்சோம்னா வெயிட் வந்துருங்க. ஏன்னா ஒரு 5 குலை 6 குலை இருக்குது இதில். உங்களுக்கு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 200 கிலோ வருங்க ஒரு டைம் பொறிச்சோம்னா. அது சீசனே இல்லாதப்ப ஒரு சீசனுக்குரிய விஷயத்த நம்ம மாற்றி பண்ணும்போது அதுக்கான டிமாண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. எப்படி அது சீசன் இருந்தால் தானே அது காய்கள் வருங்கண்ணா? அதெல்லாம் இல்லைங்க. சீசனுக்கு அதாவது அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடியில் அடமழையும் பெய்யுது. காலநிலை மாறி போச்சுங்க. அது மாதிரி நீ விவசாயம் மாறிடும். விளைவிக்க முடியாத பொருளை நீ விளைவிச்சு கொண்டு வராங்க. டிராகன் ஃப்ரூட் எங்க இருந்துச்சு? கண்டிப்பா. அது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? இந்தோனேஷியா அந்த மாதிரி. அது யார் உற்பத்தி பண்ணது? அந்த அளவுக்கு அவருக்கு மைண்டுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? முடியும், காலநிலை மாறி போச்சு. சொட்டு நீர்லயே நெல் எடுக்கிறாங்க. சொட்டு நீர்ல நாற்று நட்டி நெல் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி புதுமையா நிறைய பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த குடில் மாதிரி அமைச்சு டென்ட் போட்டு உங்களுக்கு மிளகாய் வந்து இந்த ரோஸ் பாருங்க, ரோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்மள மாதிரி வெளியே இருக்கிற மாதிரி ரோஸ் இன்னைக்கு பொக்கே ரோஸ் எப்படி இருக்குது பாத்தீங்களா? நம்ம ரோஸ் பன்னீர் ரோஸ்க்கும் பொக்கே ரோஸ்க்கு என்ன வித்தியாசம்? எவ்ரி டைம் ரோஸ் வருது. எப்படி எவ்ரி டைம் ரோஸ் வருது, எவ்ரி டைம் உங்களுக்கு மிளகாய் வருது. எல்லாம் மூடாக்கு போட்டாங்க. ஒரு பூச்சி குருவி எது உள்ள போகாது, பில்லு முளைக்காது. உள்ள 5 ஆள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறா. எப்போ கேப்சியம் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. குடமிளகாயில இருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. பிவிசி பைப்ல மண்ணை கொட்டி அதுல செடி வச்சு பழையாச்சு. இப்போ வந்து அதாவது நாமளா பார்த்து ட்ரெண்டிங் மாத்தினா தானுங்க. கண்டிப்பா. பழசவே பழைய வண்டியவே ஓட்டிட்டு இருக்க கூடாது. புதுசு ஏதாவது சரி இல்லைன்னா அதை இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர் போட்டு பழகிட்டாங்க. முன்னாடி இருந்து இருந்துச்சு. இப்போ வந்து பேப்பர் போட்டு பழகிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி மவுண்டியில தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க முதல்ல. இப்போ அப்படி இல்லை, கேட்டுவல் நீக்கி விட்டுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 80% வந்து எல்லா ட்ரிப்புக்கும் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க? நம்மளும் அந்த மாதிரி மாறிக்கணுங்கிறங்க. மற்ற விவசாயில பார்த்து மாறதான். அதே தான் நான் சொல்றேன்னா, இப்போ எல்லாரும் ஒன்றும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டாம். என்ன சீப்பாக இருக்குதோ அப்போ அதை பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். கண்டிப்பா. விவசாயம் பண்றா தவிர விவசாயத்தை சார்ந்த தொழில் நிறைய வந்துருச்சு. கண்டிப்பா. இப்போ நம்மளால அவங்களும் நல்லா இருக்கிறாங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு மாடி தோட்டம்லாம் கூட பிரபலமா பிரபலமா ஆகுதுங்க. அவங்க ஒரு மாடி தோட்டம் போட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த காயை வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா. அதனால ஒரு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைக்கிறேங்க. நம்மளோட போகக்கூடாது. நம்மளுக்கு பின்னால் வரும் சங்கதிகளுக்குமே விவசாயத்தோட அருமை தெரியும். தெரிஞ்சா மட்டும்தான் இது கண்டிப்பா வருங்க. விவசாயத்துல இன்னைக்கு பழச்சிட்டு விவசாயத்துக்காரருக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 10 வருஷத்துல விவசாயம் இருந்தா தான் பொண்ணு கொடுக்கணும் சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மிச்சமான மரத்துல இப்போவாது ஒரு ஏக்கரை வாங்கி போடலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சைட்டு வாங்கி போடாட்டி பரவாயில்ல. ஒரு செண்டு நம்மள சொந்தத்துல ஒரு விவசாயம் ஒரு தென்னை மரம் வச்சாவது நம்ம இலையோட குடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பா. இது அப்படியே தொடர்ந்தால் இன்னொரு 10 வருஷம் போது விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இருக்காது. அன்னைக்கு விவசாயம் பண்றவன் தான் பெரிய ஆளா இருப்பான். கண்டிப்பா. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. இந்த அவரை விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு சொல்லி. கண்டிப்பா.